ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா மணி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து நாளைக்கு மதுரை அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போக போகிறோம். இன்றைக்கி வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 ஆகுது. இப்போ இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த விளாகில் வந்து நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது கூடையை காமிக்கிறேன் அப்படின்னு காலையிலேருந்து என்னோடய வேலைங்க அது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக எல்லாம் ஒற்றை அடிச்சு விட்டு எல்லா வேலையும் பண்ணேன். துணி பாய் பெட்ஷீட் எல்லாம் ஃபுல்லாக அலசி போட்டுட்டு காஞ்சதில் எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதாவது இப்போ போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம வளையல் பாசி சம்திங் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. பேகு, இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு உண்டான துணி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனாக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த பேக்கில் இருக்குது. ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம். அண்ணாக்கு பாப்பாவுக்கு அன்னைக்கு வந்து எடுத்துருக்கோம். உள்ளே இருக்கு. 3 நாளைக்கு எதுக்கு பிரியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. 3 நாளைக்கு அப்படிங்கிறது வந்து நாளைக்கு காலையில் வந்து நம்ம மதுரை போயிடுவோம். போயிட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு அங்கே முடிஞ்சோடனே நேராக வந்து நம்ம திருநெல்வேலி கிளம்பிடுவோம். கண்ணண்ணா வீட்டுக்கு போவோம். கண்ணன் யார் 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 நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. லைவில் வந்தவங்களும் சரி எல்லாருமே கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இந்த விளாகில் முடிய போகிற கடைசியில் கண்டிப்பாக வந்து கண்ணண்ணா வந்து நான் இதில் அண்ணே ஓகேன்னு சொன்னார் அப்படின்னா அண்ணா வந்து நான் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே. நைட்டு வந்து இப்போது அவ்வளோதான் சாப்பிட்டோம். அளவாக கொஞ்சமாக வெங்காய சட்னி அரைச்சிட்டு தோசை அளவாக கொஞ்சமாக வெங்காய சட்னி அரைச்சிட்டு தோசை சுட்டு இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு டைம் மணி வந்து எத்தனை மணிக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு தெரியல. மாமா கேட்டு வந்தாங்கன்னு என்கிட்ட சொல்லலை. இப்போ தூங்க போகிறோம். நைட்டு எத்தனை மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி தெரியல. தலைக்கெல்லாம் குளிச்சாச்சு. இன்னும் பிரியா மருதனியில் ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபங்க்ஷன் போகிறோம்ல அதுக்காக தான் வச்சேன். 2 கேள்வி வச்சுருக்கேன். மாமா தான் எப்போ போல் மாமா தான் வச்சுட்டாங்க. பாப்பா கூட வச்சுருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் தூங்கலாம். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம நைட்டு ஒரு 2 இல்லை 3 மணிக்கு தான் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். கிளம்புனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 9 மணி. இனி ரூம் வேறு அங்கே போயிட்டு தங்குறதுக்கு என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? டைம் பார்த்திங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு. அலாரம் வச்சது மறந்துட்டு தூங்கிட்டோம். அவசரமாக டக்குன்னு கிளம்பிட்டு வந்தாச்சு. பஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. மாமா கொண்டே வண்டி நிப்பாட்டுறக்கு போயிருக்காரு. அலாரம் வச்சாரு அப்படின்னு சொன்னதை நம்பி தூங்குனேன். இப்படி ஆகிப்போச்சு. கடைசியாக ஒரு வழியாக பஸ் இருந்துச்சு. அந்த பஸ்ஸையே பிடிச்சிட்டோம். பஸ்ஸும் ஏறியாச்சு. சரியான குளிர், டயர்டு. டீ கூட குடிக்கலை. ஒரு மாதிரியாக இருக்குது. எப்போவுமே கிளம்புறக்கு முன்னாடி கொஞ்சம் டீ குடிச்சிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புவோம். ஆனால் வெறும் வயிற்றோடு கிளம்புனோம். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பாப்பா தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. நாங்களும் வந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு கடையில் நிறுத்தினாங்க. தாராபுரம் தாண்டி வந்து நிறுத்தினாங்க. மாமாவும் டீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை எழுப்பிட்டாங்க. அப்போ எந்திரிச்சிட்டா. டீ குடிக்கிறதுக்காக எந்திரிச்சிட்டா பாப்பா. அப்பயும் போயிட்டு பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டு வருவா அப்படின்னு பார்த்தா பாப்பாவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டாங்க. எனக்கு மட்டும் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பா எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பாப்பா தூங்கிட்டு இருந்தா. நம்ம இன்னும் வந்து போகவே இல்லை. ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஒரு வழியாக விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை எந்திரிமா அப்படின்னு என்னை எழுப்புனீன்னா உனக்கு சப்பு நிறைஞ்சிருண்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா. கடைசியில் விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எந்திரிச்சிட்டா பாப்பா. எந்திரிச்சிட்டு நம்ம வெளியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேங்க. வெயில் நல்லா சுள்ளு நினச்சி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ரொம்ப தூரம் ட்ராவலில் நம்ம பஸ்ஸில் போகிறோம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து திருச்செந்தூர் தான் முதல்ல பாப்பாவை அப்படி கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இது என்ன ஆறு அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. மதுரை உள்ளே வந்தாச்சு. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரங்க நின்னாங்க. ஆட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 130 ரூபா சொல்லி வாங்கினாங்க. போகாமகால் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பாண்டி கோயில் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கரெக்டாக அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த பில்டிங்கில் தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இப்போ தான் வந்து நம்ம இறங்கியிருக்கோம். நீ போயிட்டு குளிக்கணும். ஆட்டோவில் வந்துட்டோம். நேராக ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் வந்துட்டு நம்ம போய் குளிச்சு கிளம்ப போகிறோம்.
வந்துட்டோம். இவர் வாயை பழக்கிறாரு. ஏன்னு பார்த்து ஏங்க 2550 ரூபா ரூம் போக கொடுக்க முடியாது. கேட்டுக்க குளிச்சு கிளம்பிட்டு கவர்மெண்ட் பாத்ரூம் குளிச்சுட்டு போயிடலாம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரூமு. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரூம். பாவர் அதாவது 2 பேர் 3 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த ரூமில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஒரு ரூமோட ரேட் பார்த்தீங்கன்னா 2700 சம்திங் சொன்னாங்க. 2700 நம்ம கொடுக்குற அளவுக்கு இது ஒர்த்து கிடையாது. நம்ம 2 பேர் ஷேர் பண்ணாங்க இல்லை 3 பேர் ஷேர் பண்ணாங்கண்ணா அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒன்றுமே சொல்லலை அவங்க. நம்ம எதுக்கும் மேம்க்கு ஃபோன் பண்ணணும். இன்னும் அவங்க ஃபோன் எடுத்தாங்கன்னா கேட்டுட்டு அப்புறமா பார்ப்போம். இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம இப்படியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏமாம்மா என்னத்தான் போய் சரி. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அங்கேருந்தா வந்தோம். ஆனால் வந்து பூ வாங்கிட்டு வரக்கு மறந்துட்டு இல்லை, நான் பார்த்தேன். அவர் வந்தார் வாங்குவாருன்னு பார்த்தேன், வாங்கலை வந்துட்டாரு. என்னது கோயில் பக்கத்தில் இருக்குன்னாங்கல்ல, சரி ஃப்ரெஷ்ஷாக அப்படி கிளம்பும்போது அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு நான் நினச்சேன். இங்கே வந்து அது அனாதை கட்டில் இருக்கு. ரூம் சர்வீஸ் பாய் வந்து சாப்பிட்றக்கு ஏதாச்சும் வேணுமாங்க்கா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட காசு கொடுத்துட்ருந்தோம். தோசையும் பாப்பாவுக்கும் மாமாவுக்கும் பூரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த தம்பி வாங்கிட்டு வந்ததில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாப்புலன்னா, தோசையில் நிறைய நெய் ஊற்றி கொடுத்து விட்டாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு வாயில் வச்சோன்னே வாமிட்டு வந்துருச்சு, திகட்டிடுச்சு. நான் சாப்பிடவே இல்லை. மாமாவும் பாப்பாவும் பூரியும் சாப்பிட்டு தோசையும் சாப்பிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டென்ஷனாகி ஒரு வழியாக கிளம்பிட்டேன். நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். இதாங்க மால். நம்ம தான் முதல்ல என்ட்ரி ஆகிறோமா என்னன்னு தெரியல. யாருமே வந்துட்டு நம்மளை கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டாலுங்க. அப்படி உள்ள போனோம். அந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்து நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே லிஃப்ட் ஏறி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மாமா இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே திரும்பி பார்த்தா இந்த யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக டான்ஸ் ஆடுவார். இவரை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள என்ட்ரிலையும் சரி, நம்ம உள்ளுக்குள்ளே ஹால்குள்ளே போனோன்னையும் சரி சூப்பராக இருந்துச்சு. அந்த டிசைன்லேருந்து அவங்க போட்டுக்கிறதுலேருந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி பாப்பாங்கெல்லாம் அவ்வளோ அழகாக ஆடினாங்க. பின்னாடி வந்து வீடியோ போக போக பார்த்திங்கன்னா அந்த பாப்பாங்கெல்லாம் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நான் உள்ளே சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். பட் ஆனால் பாட்டு வந்து வராது. இவங்க பண்ணியிருக்கிற இந்த ரூம் டெக்கரேஷன் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அந்த பிரிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தராக வந்து. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது நம்ம தாங்க. செலிப்ரிட்டிஸும் சரி எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, முதல்ல இந்த இதுக்கு வந்தது இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களும் நம்மளும் தான் முதல்ல வந்திருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் எப்படா ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து, என்னால் காலையில் வேறு சாப்பிட்லையா, அதனால் எப்போ ஆரம்பிப்பீங்க, பக்கத்தில் டீ கடை இருக்கான்னு கூட பார்த்தோம். சத்தியமாக ஒரு டீ கடை கூட இல்லைங்க. அப்புறம் நிறையா அண்ணாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் இவங்க லக்ஷ்மி, இவங்க வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. லக்ஷ்மி வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் மேலே ஏறி நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெல்கம் டு அதெல்லாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக குத்து விளக்கேற்றி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க தான் வந்து ஷாலினி மேம். அப்புறமா இருக்கிறவங்க அவங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்க இப்போ டிஜே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆங்கரிங் பொண்ணை வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருந்தார். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா போச்சு. அந்த பொண்ணு பேசுகிறதும் சரி. இது ஈரோட்ல போட்ற மாட்டீங்கல, ஏதோ மோசம் கொஞ்சம் போய் எல்லாத்தோட ஃபேவரட் பயங்கரமா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. பாப்பா யார் அது? நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கேப்ரின்லாம் அவங்கலாம் வந்தாங்க. க்யூட்டாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அதை தாண்டிலும் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஜாலியாக நல்லா பேசினாங்க. உண்மையான பேச்சாக இருக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்த அந்த ரெஸ்பெக்டாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்க பண்ணது. ஸோ
பாப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி அத்தான் அது எங்கே அவங்க அப்பத்தாவை காணோம் அவங்க பிள்ளையை காணோம் அப்படின்னு அவளுக்கு ஒரே புன்னகை இப்போதான் அவங்க தானே இது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை கூட சேர்ந்து பாப்பா தான் சீரியல் வந்து ரொம்ப பாப்பா. அவங்க கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற தண்டியில் அவங்க கூட போய் நிற்கணும், அவங்க கூட பேசணும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தா பாப்பா. அன்பு இவர் பேர் வந்து வேற, பட் ஆனால் அந்த சீரியல் வந்து அன்பு. அதையும் அன்பு மாமா தானே இவரையும் நான் டிவியில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மீனாட்சி வேஷம் போட்டுட்டு ஒரு பாப்பா அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்தாங்க. அழகாக நீட்டாக வந்துருந்தாங்க. எல்லோரும் பாப்பாவே தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் பின்னாடியே கொண்டு வந்து எங்கள் பக்கத்தில் தான் கேப்ரின்ல சிஸ்டரும் அன்பு சாரும் அம்பு அவங்களும் கொண்டு சிஸ்டர் பாப்பா தான் போய் அங்கே பார்த்தீங்களா பாப்பா இங்கே நிற்கிறா பாருங்க. போய் பக்கத்தில் பார்க்கணும்னு எங்கள் பக்கத்தில் இல்லாமல் எந்திரிச்சு போயிட்டா வாடி அவங்கள நிற்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி 2 வாளும் எந்திரிச்சு சிஸ்டர். கடைசியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பரதநாட்டியம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆடினாங்க அந்த குட்டி பாப்பா தான். அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மா வந்து அவங்களோட பாட்டு போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இந்த சைடும் அந்த சைடும் நடந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் காட்சி தந்தாங்க மீனாட்சி அம்மா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு யார் காட்சி தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் சாமி தாங்க. அழகர் சாமி தான் காட்சி தந்தாங்க. குட்டி அழகர் க்யூட்டாக வந்து அந்த குட்டி மூமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாரு. எவ்வளோ தான் அவங்க குட்டி மூமெண்ட்ஸ் போட்டாலும் அவங்க பண்ணதுலேயே என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருந்த அந்த கிரீடை வந்து ஒரு பக்கமாக சாஞ்சிட்டே இருந்தது. அழகர் சாமி வந்து மேலே அந்த கிரீடத்தை பிடிக்கிறதா இல்லை டான்ஸ் ஆடுறதாங்கிற குழப்பத்திலே இருந்தார். கடைசியில் அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. இந்த பாப்பாவை மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பாப்பா வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போது பாருங்கள் நீங்களும். புஷ்பா படத்துலேருந்து சாமி பாட்டுக்கு தான் பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா டான்ஸ் ஆடினாங்க. என்னடா இந்த பாப்பா தம்ம தூண்டு தான் நிற்கிது, ஸ்டேஜ் ஏறி நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மெடலுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. கராத்தேயில் பெல்ட் வாங்கியிருக்காங்க இந்த பாப்பா. அவங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வயசு தான் ஆகுது. ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்களோட பிஹேவியர். அதுவும் இந்த அண்ணாங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த காமெடி வீடியோஸ் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் நல்லா பண்ணுறாங்க. இப்போ கம்மியான ஃபாலோவர்ஸ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல கண்டென்ட் வந்து நல்லா கண்டென்ட்டாக இருந்து நல்லா பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து மீனாட்சி இந்த சாமியோட வேஷங்கள் எல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கிற ஒரு சிஸ்டர். அதை தாண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கோம் நிறையா ஹஸ்பண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் தாண்டி இப்போ இவங்க லாயராக வந்து படித்து இதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த அண்ணன் யார் தெரியுங்களா? கண்டிப்பாக இந்த அண்ணாவை தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. நார்மல் பீப்புள் இல்லைங்க அவங்க அப்படின்னு சொன்னது இவங்க தாங்க. இந்த அண்ணன் தான் நயன்தாரா மேம் நார்மல் பீப்புள்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த அண்ணா தான் இந்த அண்ணா. பெரிய இஷ்யூ ஆச்சு இல்லையா? அவர் தான் இவர். எங்களுக்கே தெரியாது. அவங்க ஸ்டேஜ் ஏறும்போது அந்த ஆங்கர் பொண்ணு சொல்லி தான் தெரியும் அவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அண்ணா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணாக்கு அவார்டு கொடுத்து அந்த அண்ணையும் அனுப்பிச்சி விட்டாங்க. டான்ஸ் மாஸ்டர் இவரும் வந்து அவார்டு வாங்கினாங்க. இவங்களோட ஏவி போடுவாங்க பாருங்கள். ஏவி நான் இதில் போட்டிருக்கேன்னா தெரியலையே, ஏவி போடலைன்னு நினைக்கிறேன். ஏவி இவரோட ஏவி சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, நான் கால் பண்ணி தரவா? கால் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, திரும்ப வரீங்களா? நீங்களே பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ பண்ணுறவர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்கள். எங்கனாலேயே வந்து நம்பவே முடியல. இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட தெரியல.
2 கிளாஸ்லேயும் தண்ணி இருந்துச்சு. ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ்லேயும் தண்ணி ஊற்றிட்டு பரமேஸ்வரி அவங்க கையில் வந்து இன்னொரு கிளாஸை கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணணும், பாட்டோடும் பாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன், நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அவங்களும் சொன்னாங்க. பாட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் பண்ணாங்க. பட் ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் இந்த வீடியோ மட்டும் நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே விடுறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கொஞ்சம் டான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கையில் வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எப்படியும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த தண்ணியோடையே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், நிற்கிறதாகட்டும், அந்த தண்ணி தலையில் வைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் கையை நீட்டி நீட்டி எல்லாமே தண்ணியோடு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகேவா? கையில் ஒரு மாதிரி விதமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வியந்து போய் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன தான் பண்ணுறாங்க, என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த அண்ணன் வந்துட்டு இப்படி திரும்பி இப்படி ஒரு விஷயம் பண்ணுவார். என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். நான் ஆனால் வேறு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வாயில் ஊற்றிட்டாரு. கடைசியில் அந்த அக்கா தான் ஃப்ராங்க் ஆனாங்க. கடைசியில் அந்த அக்கா சொன்னாரா இல்லையான்னு தெரியல. மந்திரம் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து முடிஞ்சிருச்சு கடைசியில். அடுத்து நம்மளோட அவார்டு தாங்க. சும்மா ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போனோன்னே நான் சொன்னேன், சுந்தரி அத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாளுங்க. நீங்கள் வந்தோடனேயுமே எங்கே உங்கள் பாட்டி, அப்புறம் எங்கே உங்கள் பொண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு, அப்புறம் அன்பு மாமா அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொன்ன 2 பேருமே சிரித்தாங்க. போக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அவார்டு, உண்மையாலுமே இந்த அவார்டு எங்களால் மறக்கவே முடியாது. எதனால் அப்படின்னா எவ்வளவோ அசிங்கம், எவ்வளவோ கேவலம், எவ்வளவோ விமர்சனத்துகளுக்கு நடுவில் இந்த அவார்டை நாங்கள் கையில் வாங்கியிருக்கோம். ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. அதை தாண்டி நம்மளோட ஏவி அங்கே மேலே போடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாட்டு எல்லாமே அப்படி பாட்டுங்களா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அதாவது அப்போ வரைக்கும் எங்களை யாருமே திரும்பி பார்த்தாங்க. பட் ஆனால் அப்படி ஒன்றும் திரும்பி பார்க்கல. ஏவி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் நம்மளை மட்டும்தான் திரும்பி பார்த்தாங்க. 2 பேர்த்துக்கு வெக்க வேறு வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்ணு சிமிட்டாமல் அதான் கரெக்ட். நம்மளோட லைக் ப்ரோக்ராமரியே அப்படியே போட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்ஸ்டா. இந்த அண்ணா வந்து யாரும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரிட்டிஸ் எல்லாத்தையும் வாட்டி வரமெடுக்கிறவர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி கிடையாது, நல்லா பேட்டி எடுக்கிறவர் இந்த அண்ணா. உண்மையாலுமே வந்துட்டு அண்ணா ரொம்ப சாஃப்ட் தான், நல்லா தான் பேசினாங்க அண்ணாலாம். நான் எப்படியோ நினச்சேன். உண்மையாலுமே அண்ணா நல்லா பேசினாங்க. கடைசியாக அண்ணாவுக்கு வந்து அவார்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த என்ன சொல்லுவாங்க கண்டென்ட், இவங்க வந்து அந்த பிரியா அக்காவும் அந்த அண்ணாவும் இவங்க வந்து வந்தது கூட எங்களுக்கு தெரியாது. வந்திருந்தாங்க. வந்துட்டு திரும்பி பார்த்தோம் யார் யார் வந்திருக்காங்கன்னு வீடியோ எடுத்தோம். அப்போ கூட இவங்க கண்ணில் படல. அவார்டு வாங்குறப்ப கண்ணில் பட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ போனாங்க எப்படி போனாங்கன்னு கூட பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கு வந்து அது டச் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதான் ஓகே ஆர்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பாங்கல்ல. நீங்கள் பண்ணும்போது ஆர்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்ல பர்ஃபார்மர். வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்காக அண்ணன் தூங்கும்போது மூக்குல பிஜிலி வெடி வைங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் திவ்யா அவங்க கப்பல் இருந்தாங்க. ஹீரோ அவங்க வந்துருந்தாங்க. பார்த்தோம் அவங்க வந்து அவார்டெலாம் வாங்கியிருந்தாங்க. உண்மையாலுமே அவங்களோட காமெடி நான் நிறைய பார்த்துருந்தேன். அதுவும் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவார்டு தெரியல. பட் ஆனால் இல்லைன்னா அவங்க நடிச்சிருந்தது டான்ஸ் ஆனாலும் அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் தாங்க. நம்ம சூரியன் அண்ணா தான்
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோலேயே பிடிச்சது சத்தம் மாதிரி நல்ல ஒரு இதாக வந்துச்சு உண்மையாலுமே. நல்ல ஒரு மல்டிபிள் டேலண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அண்ணாவோட அவார்டு. உண்மையான அவார்டு எல்லாமே சொன்னாங்க. பாட்டு பாடுறதா இருக்கட்டும், கிட்டார் வாசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ணாவோட ரிவ்யூலையும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே அண்ணாவை ஃபாலோ பண்ணுறதுனால அண்ணா வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சுது, உங்களுக்கு தான் தெரியலை. போனோடனே அண்ணாவும் நல்லா இருக்கீங்களா எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க பேச்சு சாப்பாடு இங்கே இருக்குது எங்கே இருக்குது இதாக இருக்குது என்னன்னு பார்த்தா பிரியாணி ஆனியன் ரைத்தா முட்டை அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு. அது போக பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா வச்சுருந்தாங்க. ப்ரெட் அல்வா நான் சாப்பிட்டேன். சாப்பாடு எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சிருந்தது. நான் வந்து ஏன்னு தெரியல நல்லா சாப்பிடுறது பசி மீறிச்சு. அப்புறம் பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தரமாட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க. நம்மளாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லோரும் விளாக்குள்ளே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நான் விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார சேர் எப்பவுமே பேடு ரொம்ப ரொம்ப பேடு. கொஞ்சமே நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஈவன் இந்த சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் வந்து நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன சிஸ்டர் தான். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இவங்க பேர். அப்புறம் அண்ணா இந்த அண்ணா அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு இருந்தோம். அந்த அண்ணா அப்புறம் அப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்க வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னாங்க. இருங்க நான் ப்ளாக்குள்ளே போட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன். நம்ம ப்ளாகெல்லாம் போட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அந்த அக்கா இது விளாகுக்குள்ளே போடுறக்கு. இந்த குட்டி பாப்பா இந்த பிளாக் வித் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே இந்த பாப்பா அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அது போக இந்த குட்டி பாப்பா இந்த பாப்பா ஃபஸ்ட்டு டைம் ஆடினதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அது போக திருப்பி இன்னொரு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விட க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பாப்பா வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க பண்ணுறாங்களாம்மா. செகண்ட் ஸ்டாண்டர்டாக 2 வயசான்னு தெரியல பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் ஆடினா பின்னாடி நம்ம குட்டிஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி பாப்பா ஆடுறது சரி, நம்ம குட்டிஸ் ஆடுறது சரி, க்யூட்டாக இருந்துச்சு. இது இன்னொரு பாப்பா பரதநாட்டியம் அந்த குட்டி பாப்பாவோட அக்கான்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பாகுபலியிலேருந்து அந்த சாங் வந்துச்சு, அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து சிலம்பத்தில் இன்னும் அந்த பாப்பா வந்து சிலம்பம் சுற்றிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் சூப்பராக பண்ணாங்க. அவங்க சேரீ கட்டாமல் வேறு ஏதாவது ட்ரெஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சு அந்த பாப்பாவுக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த பாப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் இந்தண்ணா வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு மேலே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவர் ஸ்டேஜுக்கு வந்தாரோ இல்லையா, அங்கே பாட்டு போட்டாங்களோ இல்லையா, நானும் மாமாவும் இங்கே உட்காந்து நாங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அந்த அண்ணன் கூட சேர்ந்து என்னால் 2 நிமிஷம் கூட உட்கார முடியல. ஐயோ அண்ணே சரியான டான்ஸுங்க, சூப்பராக பண்ணாப்புல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து என்ன தான் ஃபோனில் வந்து அண்ணாவை பார்த்தாலும் நேரில் வந்து பார்க்கும் போது அண்ணா வந்து அந்த டான்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அவங்க இங்கே ஆடும்போது இவர் ஆடின எல்லா பாட்டையுமே நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தேன். சூப்பராக ஆடிருந்தாங்க. இங்கே வந்து எப்படி சொல்கிறது, மாமா வாய்ப்பு பத்தில் நான் ஒரு பக்கம் வாய்ப்பு எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க. யார் செல்லுமே கீழே இல்லை, எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க அண்ணாவை. சூப்பராக டான்ஸ் ஆடுங்க. ஆனால் பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்வீட். அந்த ஒரு பெரிய இது இல்லாமல் அது போக வந்து பேக் டான்ஸராக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அண்ணாவுக்கு வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக அண்ணா பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மார்கழி திங்களெல்லாம் பாட்டுக்கு ஆடினாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இந்த பாப்பா டான்ஸ் ஆடினது. அப்படியே பின்னாடி இருக்கிற சாமி எந்திரிச்சு வந்து நின்ன மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியலை. அவங்க அந்த கண்ணாகட்டும், அவங்க பண்ண அந்த ஒரு சின்ன சின்ன பாவனையாகட்டும் அவ்வளோ சூப்பராக நீட்டாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த காலுக்கும் வலிக்காமல் தரைக்கும் வலிக்காமல் அவ்வளோ அழகாக ஆடிருந்தாங்க. எனக்கு ஆடினதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா ஆடினது இது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம சூரியனை நான் எழுதிட்டாங்க வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதராசா பாட்டுக்கு தான் ஆடிட்டு இருந்தாங்க. சூரிய அண்ணாவும் அந்த அண்ணாவும் சேர்ந்துட்டு அது ஒரு பக்கம் வெயிட் போயிட்டு இருந்துச்சு. பின்னாடி வந்து புகையெல்லாம் போடையே தேவையில்லை. அண்ணா இந்த 2 அண்ணா ஆடும்போது பார்த்திங்கன்னா தன்னாலே ஸ்டேஜ்லேருந்து புழுதி கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஒரு வேகம் ஃபாஸ்ட்டு சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க.
போனதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம்பளம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் குழுக்கள் முறையில் ஒரு பெஸ்ட்டு அந்த மாதிரி சும்மா விளையாடுறக்கு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 6வது ப்ரைஸ் கிடச்சிது. ஒரு குட்டி சம்பளம் ஒன்று கிடச்சிது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்புடப்பா கொடுத்தாவே குடுகுடுன்னு ஓடுவேன். இத்தச்சோடு சம்பளம் விட்டுருவேன்னா குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேங்க. அமைதி அப்படியே உள்ளுக்குள்ளே என் மூஞ்சியை பாருங்க அப்படியே பெட்டர் பாஸ் லைட் எரியும். இவங்க வந்து நம்ம வனிதா சிஸ்டருங்க. இவங்க என்ன தான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டாலும் இவங்களோட ப்ரொஃபஷ்னல் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் அவ்வளோ சூப்பராக மேக்கப் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சிஸ்டர். இவங்களோட யூடியூப் சேனலும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்குது. நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே கேப்ரின்லா மேடம் கிட்டேயும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு பாப்பா சொன்னான்னு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு இல்லை இருக்குது. நம்ம வந்து அவார்டெலாம் வாங்கிட்டோம். நம்மளுக்கு வந்து புது உறவெல்லாம் கிடச்சிருக்காங்க. இவங்க அப்புறம் இந்த பாப்பா ஒன்று எல்லாரும் புது உறவு கிடச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தென்காசி போக போகிறோம். அண்ணாவோட வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ ரூமில் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பெல் பட்டன் அமைச்சிங்க, 4 செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பை காய்ஸ்.